நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் ப்ளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா பிபிஎல்ல நாக் அவுட் மேட்ச் தான். பெர்த்துக்கும் அடிலேட்டுக்குமான நாக் அவுட் மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். நீங்க நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டீம் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். அதே போல நீங்க இன்னமும் விசல் 11 ஆப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. பங்களாதேஷ் பிரீமியர் லீக் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய ஆஃபர் போட்டுருக்காங்க. இது வரைக்கும் நீங்க விசல் 11 ஆப்ல ஜாயின் பண்ணனாலும் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணி போங்க. ஸோ இன்னைக்கு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா பெர்த்ல தான் நடக்கு. இந்த பிச்சை பத்தி உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதாவது ஃபாஸ்ட் பவுலருக்கு ஒரு ஃபேவரட்டான கிரவுண்டு. ரீசெண்ட் மேட்ச் வச்சு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு இன்னமும் நிறைய வந்து ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ லாஸ்டா நடந்த மேட்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹை ஸ்கோர் மேட்ச். பெர்த் வந்து 194 ரன் ஸ்கோர் பண்ணாலும் அதை வந்து பாத்தீங்கன்னா சிட்னி சிக்ஸர்ஸ் வந்து ஈஸியாவே வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம அந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட்டுக்கு தான் கொஞ்சம் ஃபேவரா இருந்தது. ஆனா இந்த மேட்ச் மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா பெர்த் வந்து இந்த பிச்சில் இந்த பிபிஎல் சீசன்ல மொத்தம் வந்து 5 மேட்ச் ஆடி இருக்கிறாங்க. அதுல ஒரே ஒரு மேட்ச் தோத்தது அப்படின்னா இந்த ஒரு மேட்ச் தான். மீதி உள்ள 4 மேட்சுமே பெர்த் அவங்களோட ஹோம் பிச்சில் வந்து வின் பண்ணி இருக்கிறாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பேட்டிங்கா செகண்ட் பேட்டிங்கான்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் 50% வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங்கும் 50% வந்து செகண்ட் பேட்டிங்குமே ஃபேவரா தான் இருக்கு. அதுதான் நம்மளால ஷுவரா சொல்ல முடியாது. ஆனா ஃபாஸ்ட் பவுலர்ஸோட ஆதிக்கம் மட்டும் நல்லா இருக்கு, நம்மளால ஷுவரா சொல்லலாம். லாஸ்ட் மேட்ச் இன்க்ளூடிங் லாஸ்ட் மேட்ச் கூட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் அதிகமா விக்கெட் எடுத்தாங்க. ரெக்கார்ட் வைஸா பாத்தீங்கன்னா டோட்டலா நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பிச்சில் இந்த பிபிஎல் சீசன்ல 5 மேட்ச் நடந்திருக்கு. அதுல 3 பேட்டிங் ஃபர்ஸ்ட், 2 பேட்டிங் செகண்ட், 0ல இருந்து 150க்குள்ள 2 இன்னிங்ஸ், 150 169க்குள்ள 3 இன்னிங்ஸ், 178 189க்குள்ள 2 இன்னிங்ஸ், 190 பிளஸ் பாத்தீங்கன்னா 3 இன்னிங்ஸ். எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இந்த இன்னிங்ஸ் தான் அந்த இன்னிங்ஸ் தான் கிடையாது. எல்லா இன்னிங்ஸ்லுமே ஒரு 2 3 குறையாம ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஹை ஸ்கோர் பெர்த் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க 211. லோ ஸ்கோர் பிரிஸ்பன் ஹீட் வந்து 128 ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ வந்து நம்ம டைரக்டா வந்து பார்த்தோம்னா ப்ரெடிக்ஷன் பார்த்துடலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நாக் அவுட் மேட்ச். இதுல தோக்குறவங்க கட்டாயமா வெளியே போயிருவாங்க. இதுல அடிலேட் இல்லைன்னா பெர்த். இதுல வின் பண்றவங்க ஃபர்ஸ்ட் மேட்ச், அதாவது நம்ம சிட்னி சிக்ஸர்ஸுக்கும் பிரிஸ்பன் ஹீட்லயும் யார் வின் பண்றாங்களோ அவங்க கூட இந்த மேட்ச் வந்து மோதுவாங்க. ஸோ இன்னிங்ஸ் ஓபன் பண்றக்கூடியது எஸ்கிராசி, சாம் வைட்மேன், ஆரன் ஹார்டி, ஜோஸ் இங்கிலீஷ், ஈவன்ஸ், கோன்லி, ஏகர், கோப்சன், பேண்ட்ராஃப், டையி, மோரிஸ். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்ட்ராங்கான டீம். லாஸ்ட் மேட்சும் பாத்தீங்கன்னா சிட்னி சிக்ஸர்ஸ் கூட தோற்றதுனால 1 பாயிண்ட் வித்தியாசத்துல அவங்க வந்து 2வது பிளேஸும் இவங்க வந்து 3வது பிளேஸும் போயிட்டாங்க. இதுல வந்து இம்பார்ட்டன்ட் வைஸாவே நம்ம பார்ப்போம். எல்லாரையும் உட்காந்து ப்ரெடிக்ட் பண்ண அவசியம் இல்லை. ஆரன் ஹார்டியை பொறுத்த வரைக்கும் 4 ஓவர் போலிங் பண்றாரு. ஏன்னா ஜெய் ரிச்சர்ட்சன் இல்லாததுனால முன்னாடி கூட பாத்தீங்கன்னா 1 ஓவர் 2 ஓவர் தான் அதிகபட்சமா பவுல் பண்ணுவாரு. ஆனா ரீசெண்டா லாஸ்ட் 2 மேட்சா பாத்தீங்கன்னா அவங்க வந்து கரெக்டா வந்து 4 பவுலிங் ஆப்ஷன் தான் எடுத்துட்டு வராங்க. 5வது பவுலிங் ஆப்ஷன்லயே ஆரன் ஹார்டி இருக்கிறதுனால 4 ஓவர் பவுலிங் பண்றாரு. விக்கெட்டும் பாத்தீங்கன்னா மினிமம் 1 விக்கெட் எடுக்காரு. 1 டவுனும் ஆடுறாரு. அதனால முதல் இம்பார்ட்டன்ஸ் பிளேயர் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து ஆரன் ஹார்டி தான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பெஹென்ட்ராஃப். ஸோ ஒரு நல்ல பவுலர். எல்லா மேட்சும் பாத்தீங்கன்னா 4 ஓவர் கட்டாயமா பவுலிங் பண்ணிடுறாரு. விக்கெட்டும் பாத்தீங்கன்னா சூப்பரா எடுக்கிறாரு. லாஸ்ட் 3 மேட்ச்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் எப்படி விக்கெட் எடுத்திருக்காரு. அவர் விக்கெட் எடுக்காத ஒரே மேட்ச் இந்த சீசன்ல இது மட்டும்தான். ஸோ 2வது இம்பார்ட்டன்ட் வந்து பெஹென்ட்ராஃப் கொடுக்கலாம். 3வது பாத்தீங்கன்னா ஈவன்ஸ். எல்லா மேட்சுமே இந்த பிபிஎல் சீசன்ல நம்ம பெர்த்துக்கு சூப்பரா ஆடக்கூடிய பிளேயர் தான் இவர் தான். 24, 85, 29, 5 ரன் நாட் அவுட், 51, 26, 72 சொல்லி எல்லா மேட்சுமே ஒரு சூப்பரான ஸ்கோர் ஆடி கொடுத்தது வந்து ஈவென்ட்ஸ் மட்டும்தான். அதுக்கடுத்து 4வது இம்பார்ட்டன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா டையிக்கு வந்து நீங்க 4வது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அவரும் பாத்தீங்கன்னா ஒரு 3 மேட்சா தான் சரியா விக்கெட் எடுக்கல. பட் அவரும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா 4 ஓவர் போலிங் பண்ணுவாரு. இது ஃபாஸ்ட் பிட்ச் அப்படிங்கிறதுனால நீங்க அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அடுத்து 5வது இம்பார்ட்டன்ஸ் மோரிஸும் பாத்தீங்கன்னா பயங்கரமான விக்கெட் டேக்கிங் பவுலர். அவர் விளையாண்ட ஒரு 2 மேட்ச் மட்டும் தான் விக்கெட் எடுத்ததே கிடையாது. அதுவும் லாஸ்ட் மேட்ச் மட்டும் ஒரு மேட்ச் வந்து ஓவர் வந்து சீக்கிரமா முடிச்சிட்டாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் எடுக்கல. மீது எல்லா மேட்சுமே ஹை விக்கெட்லாம் எடுத்திருக்காரு. 5 விக்கெட்லாம் ஒரே மேட்ச்ல எடுத்திருக்காரு. ஒரே விக்கெட்ல 3 மேட்ச் விக்கெட்லாம் எடுத்திருக்காரு. அதனால 5வது இம்பார்ட்டன்ஸ்ல அவரை வைங்க. 6வதுல வந்து பாத்தீங்கன்னா ஜாஸ் இங்கிலீஷ் வைங்க. ஏன்னா விக்கெட் கீப்பிங், அந்த கேட்ச், ஸ்டம்ப் பீட், ரன் அவுட் இதெல்லாம் பண்றதுனாலே அவர் வந்து ஒரு கணிசமான ஃபேண்டசி பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து வாங்கி கொடுத்துருவாரு. அதனால 6வது இம்பார்ட்டன்ஸ்ல வந்து அவரை வச்சுக்கலாம். இன்னைக்கு மேட்ச்ல நீங்க ரிஸ்க் பிக்கா யூஸ் பண்ணதுதான்
ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா எஸ்கினாசி வந்து ஒரு ரிஸ்கான ஆப்ஷன்ல வந்து உங்களுக்கு இருக்கிறாரு. ஸோ ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க அவரை வச்சு நீங்க ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா கோன்லயும் உங்களுக்கு வந்து ஒரு ரிஸ்கான ஆப்ஷன் இன்னைக்கு மேட்ச்ல. ஸோ இந்த 2 பேரையுமே நீங்க வந்து ரிஸ்கான ஆப்ஷன்ல நான் இப்ப சொன்ன 6 பேருக்கு பதிலாவோ இல்ல எக்ஸ்ட்ராவோ இந்த 2 பேரையுமே நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து வந்து அடிலேட் டீம். ஸோ அடிலேட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 4 மேட்சா ஜோக் பண்ணிட்டு இருந்தாங்க. சும்மா பெருசா ஒன்றும் ஆடவே இல்லை, எல்லாம் தோத்துட்டு இருந்தாங்க, பக்கத்துல தோத்தாங்க. கடைசியா பாத்தீங்கன்னா சூப்பரா எல்லா மேட்ச் ஆனாங்க. இந்த டீமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், மேத்யூ ஷாட்டா முதல் இம்பார்ட்டன்ட். ஏன்னா எல்லா மேட்சும் பாத்தீங்கன்னா கணிசமான பேட்டிங், எல்லா மேட்சுமே பேட்டிங்ல சூப்பரா ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. இந்த சீசன்ல அதிகமான ரன் பிளஸ் பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. பட் விக்கெட் எடுக்கல. லாஸ்ட் ஒரு 3 மேட்சா பாத்தீங்கன்னா பவுல் நல்லா தான் பண்ணாரு, பட் விக்கெட் கிடைக்கல அவருக்கு. ஆனா நமக்கு வந்து அவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர். 2வது வந்து இந்த டீம்ல ஓவர்டன். ஸோ ஓவர்டனும் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் இந்த சீசன்ல வந்து அவர் வந்து ஃபிளாப்பான ரிசல்ட் கொடுத்தாரு. இந்த ஒரு மேட்ச் தான், மீதி எல்லா மேட்சுமே 3 விக்கெட்டு, 2 விக்கெட்டு, 5 ரன் பிளஸ் 3 விக்கெட்டு, 1 ரன் பிளஸ் 2 விக்கெட்டு, 19 ரன்னு, 29 ரன். ஸோ தெரியும் உங்களுக்கு. ஸோ ஓவர்டன், ஷாட் 2 பேருமே ரொம்ப இம்பார்ட்டன்டான பிளேயர்ஸ். 3வது பாத்தீங்க அப்படின்னா விக்கெட் வைஸா பாத்தீங்க அப்படின்னா பாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்ல விக்கெட் எடுக்கிறாரு. இந்த சீசன்ல நல்ல விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. லாஸ்ட் ஒரு 4 மேட்ச் பாருங்க, அடிலேட் வின் பண்ண எல்லா மேட்ச்லயுமே அவரோட கான்ட்ரிபியூஷன் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கும். 2 விக்கெட் 1 விக்கெட் குறையாம 4 ஓவர் பவுலிங் பண்ணிடுறாரு. ஏன்னா இருக்கிற ஒரு மெயின் ஸ்பின்னரா இருக்காரு. அடுத்து போப்பும் பாத்தீங்க அப்படின்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து அவர் விளாண்ட எல்லா மேட்சுமே 2 விக்கெட் 1 விக்கெட் 4 விக்கெட் ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்காரு. 4 மேட்ச்ல 3 மேட்ச் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் 4வது ஆப்ஷன்ல பைனேவையும், 5வது ஆப்ஷன்ல டோரங்டனையும் வச்சுக்கோங்க, 6வது ஆப்ஷன்ல ஆடம் ரோஸ், 7வது ஆப்ஷன்ல ஷார்ட்டை வச்சுக்கோங்க. நெதர்லாந்து வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் பிபிஎல் சீசன்லயும் அவுட் ஆஃப் ஃபார்ம், இந்த சீசன்லயும் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல முதல் 3 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஃபார்ம்ல தான் இருந்தாரு. இப்போ லாஸ்ட் 2 மேட்சா வின் பண்றதுக்கு மெயின் ரீசனா வந்து பாத்தீங்கன்னா நெதர்லாந்து வந்து அந்த டீமுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. அதனால வேணுங்கிறவங்க வந்து அவரை கூட 7வது ஆப்ஷன் ஷாட்டுக்கு பதிலாக நீங்க அவரை கூட வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா கம்பேர் டு பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்ல வந்து இவர் தான் வின்னிங். ஸோ வின்னிங். ஆனா மத்த எல்லா மேட்ச்லயுமே இந்த முதல் 3 இதுல பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே ஷார்ட் வின் பண்றாரு. ஷார்ட் இதுல வின்னிங், இதுல லாஸ்ட் இதுல வந்து வின்னிங். ஸோ அது மாதிரி ஷார்ட்டுக்கு வந்து நிறைய லாங் ஃபீல்டர் அப்படிங்கிறதுனால கேட்ச் ஒரு 2 கேட்ச்ல ஒரு கேட்சாச்சும் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதனால பாத்துக்கலாம். ஸோ இதான் நண்பா. இப்போ நம்மளுடைய டீம் பாத்தீங்கன்னா சேஃபான ஸ்மால் லீக் டீம். இங்கிலீஷ் எடுத்திருக்கோம், ஈவெண்ட்ஸ் எடுத்திருக்கோம், ஆரன் ஹார்டி எடுத்திருக்கோம். பெர்த்ல வந்து டாப் 3 பேட்ஸ்மேன் பெஹென்ட்ராஃப், டை, மோரிஸ். டாப் 3 பவுலர்ஸ் வந்து எடுத்திருக்கோம். ஃபாஸ்ட் தான் எல்லாமே. அது மாதிரி டோரங்டன், ஓவர்டன், ஷார்ட், ஆடம் கோஸ், ஷார்ட். இந்த இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் வந்து மினிமம் ஒரு 3 ஓவர் பிளஸ் ஓவர்டன் வந்து ஒரு 4 ஓவர் பிளஸ் டோரங்டன் ஒரு 3 ஓவர்னாலும் நமக்கு வந்து ஒரு 10 ஓவர் கவர் பண்ற மாதிரி பவுலர் ஆப்ஷன் கவர் பண்ணியாச்சு. பேட்டிங்கும் பாத்தீங்கன்னா ஆடம் கோஸ், ஷார்ட், மேத்யூ ஷார்ட், ஓவர்டன் 4 பேர் வந்து டாப்ல ஆடக்கூடிய பிளேயர் ட்ரை பண்ணிருக்கோம். கேப்டன் வைஸ் கேப்டன் பாத்தீங்கன்னா இந்த 3 பேர் தான் இன்னைக்கு மேட்ச்ல கேப்டன் வைஸ் கேப்டன். கேப்டன் ஸ்லாட் ஃபுல், அதாவது 99% பேர் வந்து பாத்தீங்கன்னா 100க்கு எம் ஷாட் வந்து கேப்டனா ட்ரை பண்ணிடுவாங்க. வைஸ் கேப்டனா பாத்தீங்கன்னா ஒரு 75% பேர் வந்து பாத்தீங்கன்னா ஓவர்டனோட போவாங்க. ஒரு 25% பாத்தீங்கன்னா ஹார்டியோடய போவாங்க. ஏன்னா ஆரன் ஹார்டியே வந்து பாத்தீங்கன்னா 4 ஓவர் பிளஸ் பேட்டிங் ஆப்ஷன் இருக்கு. அதே மாதிரிதான் ஓவர்டனுக்கும் இருக்கு. அதனால நீங்க 2 பேருமே நல்ல ஆப்ஷன் இன்னைக்கு மேட்ச்ல. ஸோ யார வேணாலும் நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். ரிஸ்கா போனோம்னா டை, ஷார்ட், பெஹென்ட்ராஃப் இந்த 3 பேரையுமே ரிஸ்கா ட்ரை பண்ணலாம். குறிப்பா டை, பெஹென்ட்ராஃபையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி மேட்ச்ல. ஸோ இதான் நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் ஃபார் நாக் அவுட் மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன். ஸோ வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.